இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் பெரிய கிருபைகளை கொடுத்து கொண்டு வருகிறார். இந்த வாரத்திலும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தின் மேன்மைகளை குறித்து ஓமைகளாய் சொன்ன காரியத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த பிரகாரமாக இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறதான ஒரு ஓமை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 45வது வசனமும் 46வது வசனமுமா இருக்கிறது. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கிறான். பிரியமானவர்களே, நேற்றைய தினத்தில் பரலோக ராஜ்யம் ஒரு பொக்கிஷத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. ஒரு மனுஷன் அதை கண்டு மறைத்து வைத்து எல்லாவற்றையும் விற்று அதை பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கும்போது ஒரு முத்தை தேடுகிறதான ஒரு வியாபாரியை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு நல்ல அதுவும் அவன் தேடுகிறதான முத்து எப்படியா இருக்கிறது, நல்ல முத்துக்களை தேடுகிறதான ஒரு வியாபாரியாக இருக்கிறது. அப்போ அந்த தேடுவதில் இந்த மனுஷன் ஒரு தீவிரத்தை காணுகிறான். நான் எப்படியாவது நல்ல முத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு தீவிரம் இந்த வியாபாரிக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் தேடினது நல்ல முத்து, ஆனால் கிடைத்ததோ பாருங்கள் 46வது வசனத்தில் அவன் விலை உயர்ந்த முத்தை கண்டுபிடித்தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில பரலோக ராஜ்யத்திற்குரிய சிந்தனை நமக்கு இருக்குமானால் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறான். அவன் தேடினது நல்ல முத்து தான், ஆனால் அவன் கண்டுபிடித்ததோ விலை உயர்ந்த முத்து. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மையும் கூட விலை உயர்ந்தவர்களாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனை பரலோக ராஜ்யத்தின் சிந்தனையாய் காணப்பட வேண்டும். பரலோகத்தின் புத்திரர்களாய் நான் ஆண்டவரோடு கூட நான் ஆண்டவரை ஆராதிப்பேன் என்கிறதான ஒரு சிந்தனை எனக்குள்ளாக காணப்பட வேண்டும். இந்த சகோதரர், இந்த வியாபாரி என்ன செய்கிறான், அந்த முத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முதலிடத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறான். வேதவசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, இவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் விலை உயர்ந்த முத்தாகிய அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் we have to give first preference. ஆண்டவருக்கு நம்ம முதலிடம் செலுத்துகிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். அவன் அதை பெற்றுக்கொண்டவுடன் என்ன செய்கிறான், தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கிறான். உலகத்தில் தன்னுடைய பொக்கிஷத்தை அவன் விற்கிறான், எனவே தான் பரலோகத்தின் பொக்கிஷங்களை அவன் பெற்றுக்கொள்கிறான். அனனியா சப்பீராளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவர்கள் உலகத்தில் தங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தார்கள். அவர்கள் பரலோகத்தின் பொக்கிஷங்களை இழந்து போனார்கள். உலகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தால் இங்கே பூச்சும் துரும்புமாக எல்லாம் காணப்படும், அவை எல்லாவற்றையும் அரித்து போடும். ஆனால் பரலோகத்தில் நம்ம பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும் போது அந்த பொக்கிஷங்களை ஆண்டவர் அங்கீகரிக்கிறவராய் கூட காணப்படுகிறார். அந்த பொக்கிஷங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறவராய், பரலோகத்திற்குரிய காரியங்களுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கும் போது ஆண்டவர் நமக்கும் கூட பரலோக ராஜ்யத்தை தருவதற்கு முதலிடம் தருகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலக பிரபஞ்சத்தின் மேல் நம்ம ஆசை வைக்காமல் ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தின் மேல நாம் ஆசை வைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேமா என்று சொல்லப்படுகிறதான ஒரு ஊழியக்காரனை குறித்து நாம் பார்க்கிறோம். பவுல் சொல்லும்போது இவன் இந்த உலக பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போய்விட்டான் என்று சொல்லி தேமாவை குறித்து பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான, இன்னைக்கு நாமும் கூட நல்ல துவக்கத்தை நம்ம தொடங்குகிறோம், நல்லதை தேடுறோம், தேடி நல்ல அருமையான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வழியை நம்ம கண்டுபிடிக்கிறோம், எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கிறோம். ஆனால் கண்டுபிடித்து தானே அந்த வழியில் நம்ம நிலைத்து நிற்கிறோமா, முதலிடம் ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா, எல்லா சகல காரியங்களும் முதலிடம் கொடுக்கிறோமா, நிலைத்து நிற்கிறோமா, இடையில விட்டு போகாதபடிக்கு எல்லாவற்றையும் விட்டு அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு எனக்கு எண்ணம் இருக்கிறதா, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறதா யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, உலக பிரபஞ்சத்தின் மேலே நம்முடைய சிந்தையை வைக்காதபடிக்கு இன்னும் காலம் செல்லாத, ஒருவேளை கடைசி நேரத்தில் ஆண்டவர் வரும்போது நான் மனம் திரும்பிக் கொள்வேன், அந்த கடைசியில் மனம் திரும்பின கல்வனை போல நான் மனம் திரும்பிக் கொள்வேன் என்று சொல்லி அநேகர் வேடிக்கையாக கேளிக்கையாக சொல்வது உண்டு. பிரியமானவர்களே, அப்படி
நினைக்கிறபடி ஒருபோது நடக்காது. ராஜ்யத்தின் சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிற்பாடு நீங்கள் மனம் திரும்பவில்லை என்று சொன்னால், அதற்கு பிற்பாடு கிருபையை போக்கடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு நீங்கள் விட வேண்டிய காரியத்தை விட்டுதான் ஆகணும், விற்க வேண்டிய காரியத்தை விற்றுதான் ஆகணும். விற்றாதான் பரலோகத்தின் மேன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நான் அங்கே இருப்பேன், இங்கே இருப்பேன், குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் நான் இருப்பேன் என்று சொன்னால் ஆண்டவரோட வாந்தி பண்ணி போடுவார் என்று சொல்லி வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அனலாய் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக ராஜ்யத்தை சுவிசேஷத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களாய், பரலோகத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் நம்ம இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். காலம் இனி செல்லாது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே பரலோகத்தின் மேன்மைகளை நம்ம பெற்றுக்கொண்டு செயல்படுவோம். தேவையற்ற காரியங்களை நம்ம விட்டு விடுவோம். ஆண்டோடைய வழியிலே தேவையான காரியங்களுக்கு நேராய் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்ம அழைக்கிறார். கண்களை மூடி நம்ம செபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு கூட பேசுகிற அந்த வார்த்தைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரை, பரலோகத்தின் மேன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறவர்களாய் வாழ கிருபை செய்யுங்கப்பா. அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ ஆவியானவரே நீர் உங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள்கிட்ட எந்தெந்த காரியங்கள் தேவையில்லாமல் இருக்கிறதும் அது எல்லாவற்றையும் விட்டு தேவையுள்ள காரியங்களுக்கு மட்டுமே நாங்கள் ஆண்டவரே அப்பா எங்கள் கவனத்தை செலுத்த நீர் கிருபை செய்யுங்கப்பா. நீதாமே கிருபை செய்யுங்க. பரலோகத்தின் புத்திரராய் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை மகிமை